ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பேஷண்ட் வந்து இவர் தான் பார்த்துருப்பீங்க. அவன் முக்கியமான ஆடு, தளபதினு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி வாங்கி இன்னைக்கு கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காரு, அன்கான்ஷியஸ் ஆயிருக்காரு. இப்போ இந்த நிமிஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாதுமா. அதனால அப்பப்போ திடீர்னு எந்திரிப்பாரு, அப்பப்போ வெளியில வருவாரு, திடீர்னு உள்ள போயிருவாரு. நீங்க அப்படி கேக்குறீங்களா? அந்த அடி இல்லம்மா, இது வந்து எல்லாமே உள்காயம். உள்காயத்துல வச்சு குமுக்குன்னு குத்துறாங்கம்மா. இல்ல அந்த உள்காயம் இல்லம்மா, அந்த அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க கட்சியில தான் அப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க. கிள்ளி பார்ப்பாங்க, சுரண்டி பார்ப்பாங்க, இல்லைன்னா செங்கல் எடுத்து மூஞ்சில தேய்ச்சி பார்ப்பாங்க, உண்மையிலே விஜய் தானான்னு அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ், அப்படி நீங்க பார்க்கக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ இவருக்கு முதல் அடி பார்த்தீங்க அப்படின்னா, சம்பாரிச்ச பணத்தை ஏமாத்தி வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாரு. அதுக்கு வந்து நீ கட்டியே ஆகணும்னு ஒரு அடி வச்சாங்க. ஒன்று கூட இருந்த ஒரு தகரம் பிடிச்ச ஒரு மூதேவி தூக்கிட்டு போய் சிபிஐல கோத்து விட்டு வந்துருச்சுமா. இப்போ அந்த சிபிஐ வந்து ஏற்கனவே விசாரணை கூப்பிட்டப்ப 4 கேள்விக்கு மேலே நாக்கு தள்ளிடும் இல்லையா இந்த பேஷண்ட்டுக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே நான் பொங்கல் கொண்டாட போறேன் அப்படின்னாரு. கடைசியில் பொங்கல் எங்கே கொண்டாடினாருன்னு யாருக்கும் தெரியல, ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு. அது வேற, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே பேசும், அப்போ அதை பார்த்துக்கலாம். அது வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் விசாரணை கூப்பிட்டதுக்கு எனக்கு கட்சி பணி நிறைய இருக்குன்னு ஏமாற்றி ஒரு பேருக்கு ஒரு 20 பேரை இன்டர்வியூ மாதிரி எடுத்து அப்படியே வந்து அது ஒரு அடிமா. அப்புறம் இந்த ஜனநாயகன் ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு அடி, அதை ரிலீஸ் பண்ண விடாம அடி. அப்புறம் கடைசியாக கூட ஏதோ ஒரு அடிமா, ஏதோ நல்ல அடி, விவாகரத்து அடி. இப்படி வழக்குன்னு அடி மேலே அடி வாங்கி பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய பாடி. சார், இது இன்னைக்கு சப்ஜெக்ட். இதில் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அடி வாங்கினதெல்லாம் ஓகே டாக்டர், பட் இந்த உணர்வுகள், கோபம், பயம், பயங்கரமான எரிச்சல் அதெல்லாம் வராது? வாய்ப்பே இல்லை. எந்த இதுக்காகவும் இதுக்கு வந்து சூடு, சொரணை, வேமா, சூசா எதுவுமே இந்த பேஷண்ட்டுக்கு கூட வராது டாக்டர். இல்லை, கீழே தள்ளி விட்டுருவாங்க, அவங்க கூட்டத்திலே தள்ளி விட்டுருவாங்க, காலை மிதிப்பாங்க, காதை கடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் சொரணை எதுவும் வராது. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி தரவா? செக் பண்ணவா? பார்க்குறீங்களா? தம்பி, ஈரானில் போர் நடக்குது, கேஸ் விலை ஏறிடுச்சு, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கண்டுக்காம ஒரு பெரிய கண்டன அறிக்கையை வெளியிடுங்க. ஏதாவது பேஷண்ட் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? இல்லை, மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காதுமா. அதான் நம்மளோட பேஷண்ட்டு. இந்த பேஷண்ட் ரொம்ப நாளாவே இப்படிதான் இருக்கு. அது எஸ்ஐஆர்ல தொடங்கி, மெட்ரோ ரயில் திட்டத்தில் தொடங்கி, அப்புறம் இந்த திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி, இப்படி பல திட்டங்கள் வந்து பல விஷயங்கள் பேசுறதுல இது வந்து இருக்கு. தனக்கான எதிரியை சுருக்கிக்குமா. தனக்கான எதிரியை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் நான் போராடுவேன், அவங்க தான் எதிரி, மேலெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு அப்படியே ஒரு வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு டம்மி பேஷண்ட்டுமா இது. இல்ல டாக்டர், எந்த உயிரினமா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோவம் வருமே, எடுத்து பேசணுமே. இருக்குமா? இருக்கு. இப்ப பாக்குறியா தம்பி, தமிழ்நாட்டுல முட்டுச்சந்தில 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களாம். பாத்தீங்களா? அந்த மாதிரி அப்பப்ப வருமா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வரும். மற்றபடி இந்த பேஷண்ட் எங்க இருக்கு, எந்த கார்ல வருது, என்ன பண்ணுது, எப்படின்னு கார்டியன்ஸ் கூட யாருக்கும் தெரியாது. கூட வர கார்டியன்ஸ் கூட எதுவும் தெரியாது. சத்தம் இல்லாம இதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய சோகம் என்னன்னா, கூட யாருமே இல்லை, எல்லாரும் விட்டு போயிடுறாங்க. டாக்டர், இவர் கூடயே நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்களே டாக்டர், யார் அட்மிட் பண்ணதா போய்? 2 தரித்திரம் பிடிச்ச மூதேவிங்க இருந்தாங்கம்மா, அவங்க தான் வந்து சேர்த்து விட்டு போனாங்க. அந்த 2 தரித்திரம் பிடிச்ச மூதேவிங்க பாக்குறதுக்கு அண்ணன் தம்பி மாதிரியே கருப்பா உருண்டையா இருந்தாங்க. அவரு வரார், இவர் வரார், அவர் மட்டும் வரல, இவரையும் கூட்டிட்டு வரார். அவர் வந்து பார்த்துப்பார், இவர் வந்து அவரை பார்த்துப்பாருனாங்க. கடைசியில இவர் அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த 2 தரித்திரம் பிடிச்சவங்க என்னைக்கு வாய வச்சாங்களோ, ஜனவரிக்கு அப்புறம் புரட்சி வெடிக்கும்னாங்க. கோமா ஸ்டேஜ்ல போய் படுத்ததுதாமா மிச்சம். மொத்தம் விட்டு போலாம், சரி, அப்பா அம்மா கூட தானே இருப்பாங்க, யார் விட்டு போனாலும். அவர் என்ன சொல்றாருன்னா, என் பையன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே புசியானது தான் அப்படின்னு அவரும் கையை கழுவிட்டு போயிட்டாரு. பேஷண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சப்ஜெக்டுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு நம்ம வந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்டோம். எப்பெல்லாம் நமக்கு ஏதாவது போர் அடிக்குதோ அப்பெல்லாம் நம்ம வந்து கூட்டுக்கலாம். இப்போ பாரு தம்பி, காரைக்காலில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டா பார்த்தீங்களா? காரைக்கால் பாண்டிச்சேரியில் இருக்கு பார்த்தீங்களா? அது கூட தெரியாது.
தமிழ்ல ஏதாவது பேர் இருந்தா தமிழ்நாடுன்னு நினைச்சுக்கிறாப்ல. ஆமா. இப்ப இன்னொன்னு ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. எங்க வீட்ல 2 நாளா தண்ணி வரலங்க. டிஎம்கே எப்படி தம்பி ஒரே கொசு தொல்லையா இருக்குப்பா. டிஎம்கே மழை பெஞ்சா தண்ணி ஊத்துதுப்பா மாடி வானத்துல இருந்து. டிஎம்கே நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஈரான் கப்பலை குண்டு போட்டு அழிச்சிட்டாங்களா? வரல. இல்ல இன்டர்நேஷனல்லாம் தெரியாது. தெரியாது. லோக்கல் ஆமா. ஆளுநர் ரவி தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறாராப்பா. டிஎம்கே அதுக்குமா சரி இருக்கட்டும். ஆமா. சரி டாக்டர், இதை வச்சு நம்ம என்ன பண்றது? ஏதாவது யூஸ் இருக்கா நமக்கு? இந்த மாதிரி அப்பப்போ சப்ஜெக்ட்ன்ற பேர்ல உட்காந்து அதை வச்சு மாவு அரைக்க வேண்டியதுதான். வேற எதுவும் இல்லை. இப்போ கடைசியில இந்த சிபிஐ விசாரணைக்கு போகல, எனக்கு வந்து கட்சி வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து ஏமாத்திங்க வந்து உட்காந்துட்டாப்புல. நிறைய வேலை இருக்கு, அடுத்த 10 நாளைக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன வேலை இருக்கு? அது வந்து நீங்க இப்ப கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. கட்சி வேலையில டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு, அதுல வந்து இவர் வந்து கலந்துக்க மாட்டார். இல்லை, மகளிருக்கான ஒரு சிறப்பு குழு உருவாக்கி இருக்காரு, அதுல இவர் தலைமை தாங்க போறாருன்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வதேச பிரச்சனை ஏன் இந்த ஈரான் ஈரான் போர் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காரு, அதை தீர்க்கிறதுக்காக. அப்படின்னு நீங்க நம்புவீங்க, அதுவும் கிடையாது. ஈரானும் ஈரோப்பும் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அப்படி. ஆமா. அப்ப நீங்க அடுத்து வேற ஏதாவது கேட்கலாம். சரி, அப்ப வந்து தேர்தல் வாக்குறுதிகளை இவரே தனியா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு போல. ஆமா, அவர் கட்சி அனுப்பிச்சு எழுதுவார்ல, அவர் பேரை மட்டும்தான் அவர் எழுதுவார் கடைசியா, மற்றபடி வேற எதுவும் அதுல வந்து கிடையாது. ஸோ அவர் தனி காட்டுறாஜா அப்படி இருப்பாருமா. பட் 15ஆம் தேதி நீ வந்தே ஆகணும்ட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பேஷண்ட் நம்மளாண்ட வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து படுத்திருக்காப்ல. பார்த்தா பாவமா இருக்கு டாக்டர். ஆமா, ஃபேமிலியும் மதிக்கல, கழட்டி விட்டாங்க. ஒய்ஃபும் மதிக்கல, வேணான்ட்டாங்க. கட்சிக்காரங்களும் கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. மக்களும் கண்டுக்கல. என்ன பண்ணுவாரு இவரு? என்ன பண்ணுவாரு? அவருக்கு தான் இப்ப ஃபேமிலி இது, அவரு போயிடுவாரு, பாத்துப்பாங்க. அவரை காப்பாத்திப்பாரு. அவரு அவங்களுக்காக எத்தனை பேர் முட்டு கொடுத்தாலும் போங்கடா நொன்னைங்களான்னு அவர் பாட்டு ஜாலியா வந்தாரா இல்லையா கல்யாணத்துக்கு. அதனால அவருக்கு எதுவுமே ஒர்த்து கிடையாதுமா. அவருக்கு எதுவும் ஒர்த்து கிடையாது. அவர் நல்ல ஆளு. சரிங்களா? பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப இந்த பேஷண்ட் இங்க வந்து படுத்துருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் எத்தனை பேஷண்ட் வர போகுங்களோ. ஆமா, வர வாய்ப்பு இருக்கு. ஆமா டாக்டர், இதுக்கு வந்து கத்தாம வேற ஏதாவது உணர்வுகள், சைகை மொழி எல்லாம் இது பேசும். இதை நம்ப வச்சிருக்காங்க கூட இருக்கிற கிறுக்கு பசங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் நம்ப வச்சிருக்காங்க. அவங்க முதலமைச்சர் சாப்பிட்றது காரணம் நீங்க தான், அவர் தூங்குறது காரணம் நீங்க தான், அவர் நடக்கிறது காரணம் நீங்க தான், உங்களை பார்த்தா நடக்கிறாரு, உங்களை பார்த்து தான் பேசுறாரு அப்படின்னு நீங்க நம்ப வச்சிருக்காங்க இந்த பேஷண்ட. பைத்தியக்கார பயிலுங்க. இப்ப பாருங்களேன் தம்பி, இந்த அம்பேத்கர் உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தினது யாருப்பா? பாத்தீங்களா எவ்வளவு சப்கான்சியஸ் மைண்ட் பவர். இந்த பெரியார்ட்ட இருந்து நீங்க என்னப்பா எடுத்துக்கிட்டீங்க? வாந்தி வருதா? இல்ல தாடி எடுத்துக்கிட்டாங்க. தாடி எடுத்துட்டு போய் ஃபெலிக்ஸுக்கு ஒட்ட வச்சுட்டாங்க. பெரியார்ட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும்ல, தாடி எடுத்துக்கிட்டாங்க. சரி கேளுங்க. இப்ப இளைஞர்கள்லாம் அரசியல் படிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாரு? செருப்பு பியும். பாத்தீங்களா? அந்த மாதிரி இதை நம்ப வச்சே கழுத்து அறுத்துருக்காங்க இன்னைக்கு. தம்பி, உனக்கு வந்து அஞ்சலியம்மாள் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா? பாத்தியா எவ்வளவு மட்டமான கேரக்டரா இருக்கு. தம்பி, உனக்கு புஷியானது பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா? பாத்தியா? அதனால இப்படி ஒரு பேஷண்ட்டை நம்ப வச்சு ஏமாத்துறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. நீ வந்தா போதும், உன்னை படுக்க வச்சே ஜெயிப்போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, கடைசியில படுக்க வச்சுட்டாங்க. எம்ஜிஆர் படுத்தே ஜெயிச்சாரு, நீங்க குப்புற படுத்தே ஜெயிப்பீங்கன்னாங்க. இப்ப மல்லாக்கா படுக்க வச்சுட்டாங்க. நாசமா போயிருவாங்கம்மா இவனுங்க. சரி, நாளைக்கு வாங்க, இந்த பேஷண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். சரியா? போங்க.